ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி குக்கீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியோட புக் பேக் கொஸ்டின் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன லெசன் பார்க்க போகிறோன்னா 1857 நடந்த மாபெரும் கிளர்ச்சியோட புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம். லெசன் நம்பர் 9. ஃபஸ்ட்டு கொஸ்டின், 1857 பெரும்புரட்சியை ஆங்கில வரலாற்றறிஞர்கள் எவ்வாறு அழைத்தனர்? படை வீரர் கழகம்னு ஆங்கில வரலாற்றறிஞர்கள் வந்து அறிவிப்பாங்க. அதே இந்திய வரலாற்று அறிஞர்கள் வந்து அது எப்படி சொல்லுவாங்கன்னா, முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லுவாங்க. 1857 புரட்சியின் போது இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாருன்னா கானிங் பிரபு. அந்த டைமில் வந்து கானிங் பிரபு மட்டும்தான் இருப்பார். இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் கானிங் பிரபுன்னு போட்டுருங்க. அடுத்தது, குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டிய வரி, நில வரி வந்து அதிகமாக வந்து செலுத்த வேண்டியது இருந்துச்சு குடியானவர்கள். அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அடுத்தது, குத்தகை நிலங்களை அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் பெண்டிங் பிரபு தான் வந்து குத்தகை நிலங்களை வந்து அரசோட கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வந்துட்டார். பொது இராணுவ பணியாளர் சட்டம் வந்து 1856 கொண்டு வரப்பட்டது. முதலில் புரட்சி தோன்றிய இடம் வந்து பாரக்பூர். அதே படைவீரர்கள் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்டது வந்து மீரட். 2 கேள்விக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு புரட்சி எங்கே தோணுச்சு? பாரக்பூர். செகண்டு வெளிப்படைய புரட்சி எங்கே நடந்துச்சு? மீரட். அயோத்தி நவாப்பின் மனைவி பெயர் பேகம் ஹெஸ்ரத் மகால். அடுத்தது, லாஸ்ட் கொஸ்டின், 1857 புரட்சிக்கு பின் இந்திய கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்பட்டது எவ்வாறு அழைக்கப்பட்டார்? இந்திய அரசு பிரதிநிதின்ட்டு இந்திய கவர்னர் ஜெனரல் வந்து அழைக்கப்பட்டார். அடுத்தது, பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. எந்த தலைவர் வந்து எங்கே வந்து தலைமை நடத்தினார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. எந்த ஊருக்கு தலைமையாக இருந்தார்? மங்கள் பாண்டே பாரக்பூரில் வந்து புரட்சியை வந்து உண்டு பண்ணுவார். அந்த அவரோட உயர் அதிகாரி வந்து சுட்டு பாரக்பூரில் தான் வந்து புரட்சி வந்து ஃபஸ்ட்டு தொடங்கும். 2ஆம் பகதூர் ஷா வந்து டெல்லி, நானா சாஹிப் வந்து கான்பூர், பேகம் ஹெஸ்ரத் மகால் வந்து லக்னோவுக்கு தலைமை தாங்குவாங்க. ராணி லட்சுமிபாய் வந்து மத்திய இந்தியா. இது வந்து தலைவர்கள் அவங்க பொறுப்பு தாங்க விடம். அடுத்த ஒரு பொறுத்தை கொடுத்துருக்கான். ராணி லட்சுமிபாய் வந்து ஜான்சி. 2ஆம் பகதூர் ஷா வந்து முகலாய மன்னனாக வந்து தன்னை அறிவிச்சிட்டார். பெரும்புரட்சி 1857. லக்னோ வந்து காலிங் ஹெகம்பெல் தான் வந்து லக்னோவில் ஏற்பட்ட புரட்சியை வந்து அடக்குனார். விக்டோரா மகாராணியின் பேரறிக்கை வந்து இந்தியாவோட மகா சாசனம் என அழைக்கப்பட்டது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்களோட புக் பேக் கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சீர்திருத்த இயக்கங்களின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு சதி மற்றும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழிக்க உறுதுணையாக இருந்தவர் யார்? சதி மற்றும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிக்க வந்து உறுதுணையாக இருந்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். சுவாமி தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்டது ஆரிய சமாஜானம். ராமகிருஷ்ண மடத்தின் தலைமையகம் எங்குள்ளது? பேலூர், கல்கத்தாவுக்கு அருகில் உள்ள பேலூர். அடுத்து, வள்ளலார் பக்தி பாடல்கள் அடங்கிய தொகுப்பு. வள்ளலாரோட பக்தி பாடல்கள் எல்லாம் திருவருப்பா தொகுப்பில் வந்து அடங்கியுள்ளது. அடுத்தது, சர் சயீத் அகமது கான் என்பவரால் தொடங்கப்பட்ட இயக்கம் அலிகார் இயக்கம். சயீத் அகமது கானால் தொடங்கப்பட்ட இயக்கம் அலிகார் இயக்கம். சர் சயீத் அகமது கான் பள்ளியை நிறுவிய இடம் காசிப்பூர். இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், இப்போ ரீசெண்டாக கூட கேட்டிருந்தாங்க. சர் சயீத் அகமது கான் பள்ளியை நிறுவிய இடம் காசிப்பூர். கேரளாவை சார்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி ஸ்ரீ நாராயண குரு. அடுத்தது, நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் கிங் சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா வந்து அன்னி. சூரிய ஒளியின் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம் ராமகிருஷ்ண மடம். வள்ளலார் ராமலிங்க அடிகள். அடுத்தது, 10th ஸ்டாண்டர்ட் 11th லெசன் இந்திய விடுதலை இயக்கம் முதல் நிலை புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பிரிட்டிஷார் ஒன்றுபட்ட நாட்டை உருவாக்க வழிகோலியது எதுனா? ஆப்ஷன் ஏ ஏகாதிபத்தியம். அடுத்தது, படித்தெந்தியர் மொழியாக அமைந்தது பி ஆங்கிலம். அடுத்தது, 3வது, சமய மற்றும் சமூக சீர்திருத்தவாதிகளால் உருவானது. தேசிய இயக்கம் வந்து சமூக மற்றும் சமய சீர்திருத்தவாதிகளால் உருவானது. 4வது, மிதவாதிகளின் கோரிக்கைகளை தீவிரவாதிகள் எவ்வாறு வர்ணித்தனர்?
அரசியல் பிச்சைன்னு. மிதவாதிகள் வந்து ரொம்ப பிச்சை கேட்குறது மாதிரி இருக்குது, அரசியல் பிச்சை கேட்குறது மாதிரி இருக்குன்ட்டு தீவிரவாதிகள் வந்து அவங்கள வந்து வர்ணிப்பாங்க. காங்கிரஸ் பிளவை ஏற்படுத்திய மாநாடு சூரத் மாநாடு 1907. மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் தனி தொகுதிகளை அறிமுகப்படுத்தியது யாருக்கு? முஸ்லீம்களுக்கு வந்து தனி தொகுதிகளை வந்து வழங்கியது வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம். எப்போனா 1909. அடுத்தது, பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் திலகர். தமிழ்நாட்டில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் வந்து அன்னிபெசன்ட். அடுத்தது பொறுத்துக பார்ப்போம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர் யாருன்னா சமய மற்றும் சமூக சீர்திருத்தவாதி. அடுத்தது சுப்பிரமணிய பாரதியார் நாட்டுப்பற்று மிக்க எழுத்தாளர். சுதேசினா வந்து அர்த்தம் என்னென்னா ஒருவருடைய சொந்த நாடு. நியூ இந்தியா வந்து ஒரு பத்திரிகை, அதோட தலைவர் யாருன்னா அன்னிபெசன்ட். கேசரியும் ஒரு பத்திரிகை தான், அதோட தலைவர் வந்து பாலகங்காதர திலகர். அடுத்தது 10th ஸ்டாண்டர்ட் 12th லெசன் இந்திய விடுதலை இயக்கம் 2ஆம் நிலை. புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா சுதந்திர போராட்டத்தில் காந்திஜி உபயோகித்த புதிய யுக்தி முறை சத்தியாகிரகம். சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு தோற்றுவித்த கட்சி சுயராஜ்யம். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஜனவரி 26, 1950. அன்றைக்கி தான் குடியரசு தினமாகவும் அறிவித்தாங்க. அடுத்தது 1932 ஆங்கில அரசு அறிமுகப்படுத்தியது வகுப்புவாத அறிக்கை. இது வந்து சிறுபான்மை மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வந்து வழங்குனுச்சு. 2ஆம் உலகப் போரில் இந்தியர்களை இது போரில் வந்து ஈடுபடுத்தியவர் யாருன்னா வந்து லின் திட்கோ. இது முக்கியமான கேள்வி. அடுத்தது, நேரு இடைக்கால அரசை அமைக்க உதவி கோரியது வந்து ஜின்னா. அவர் வந்து பாகிஸ்தான் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு அந்த ஒரு நிலைப்பாட்டில் வந்து ஸ்டெடியாக இருந்துட்டார். அடுத்தது, இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் வந்து யாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. மவுண்ட் பேட்டன் பிரபு தான் வந்து முதல் மற்றும் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல். அடுத்தது, இந்திய சமஸ்தானங்களை இணைக்கும் பணியை மேற்கொண்டவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்து. மொத்தம் 565 சுதேசி இருந்துச்சு, சுதேசி பகுதிகள். அந்த எல்லா பகுதிகளும் வந்து இந்தியா கூட இணைச்சாங்க. அவர் வந்து யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்து இந்தியா கூட இணைக்க வந்து ரொம்ப போராடினார். அடுத்தது, இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்தது 2 பொறுத்துக கொடுத்துருக்காங்க, என்னென்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு, சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் பீஷ்மார்க் அல்லது இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு பகுதிகள். கோவா வந்து இது போர்ச்சுகீசிய பகுதிகள் தான் வந்து கோவா. டாக்டர் BR அம்பேத்கர் வரைவு குழுவோட தலைவர். மவுண்ட் பேட்டன் பிரபு சுதந்திர இந்தியாவின் கவர்னர் ஜெனரல். அடுத்து, மோதிலால் நேரு தான் வந்து சுயராஜ்ய கட்சியை வந்து ஆரம்பித்தார். சௌரி சௌரா வந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு இடம். அங்கே வந்து நிறைய காவலர்களை வந்து தீயரித்து கொண்டுட்டாங்க. அடுத்து, பஞ்சாபி சிங்கம் லாலா லஜ்பதி ராய். வகுப்புவாத அறிக்கை வந்து ராம்சே மெக்டொனால்டு வந்து அறிவிச்சிருப்பார். எல்லை காந்தி என்று அழைக்கப்படுவர் கான் அப்துல் காபர் கான். இதை பார்த்துக்கோங்க, கேட்கலாம். எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் கான் அப்துல் காபர் கான். அடுத்தது 10th ஹிஸ்ட்ரி 13வது லெசன் இந்திய தேசிய விடுதலையில் வந்து தமிழ்நாட்டோட பங்கு. ஃபஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின் வந்து என்னென்னா வேலூரில் இந்திய வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக செயல்பட தூண்டியவர். திப்பு சுல்தானின் மகன்கள் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து செயல்பட வந்து தூண்டினார்கள். மக்கள் உரிமைகளை நிலைநாட்ட ஏற்படுத்தப்பட்ட மதராஸ் மாகாணத்தின் முதல் அமைப்பு சென்னை சுதேசி சங்கம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க 1852. அடுத்தது, சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி. ரங்கையா நாயுடு. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் வந்து பி. ரங்கையா நாயுடு. அடுத்து, வேதாரண உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தியவர் ராஜகோபாலாச்சாரியார். அடுத்து, 1908ஆம் ஆண்டு பாரதியார் சென்னையில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை கூட்டி கொண்டாடியது சுயராஜ்ய நாள். பிரிட்டிஷாரின் கைது ஆணைக்கு எதிராக பாரதியார் தப்பியோடியது பாண்டிச்சேரி, புதுவையில் உள்ள பாண்டிச்சேரி. தமிழ்நாட்டில் காங்கிரஸின் தலைமையிடத்தின் பெயர் சத்தியமூர்த்தி பவன். 1940ஆம் ஆண்டு காமராசர் வார்தா சென்று சந்திக்க இருந்தது காந்திஜி. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது 9 வருடங்கள். காமராஜரின் பிரபலமான கொள்கை கே திட்டம். அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, நின்று பார்ப்போம்.
சுதேசி பொருட்கள் கண்காட்சி நடத்தியது வந்து சென்னை மகாஜன சபை. அவங்களோட செல்வாக்கு பெருக்க வந்து சுதேசி பொருட்கள் கண்காட்சி வந்து நடத்தினாங்க. சாணக்கியர் என்று அழைக்கப்படுபவர் ராஜாஜி. அரசை உருவாக்குவர் என்று அழைக்கப்படுவர் காமராசர். சத்தியமூர்த்தி வந்து பூண்டி நீர்த்தேக்க நிலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பார். அதனால் வந்து அவருக்கு வந்து அந்த அந்த நீர்த்தேக்கத்துக்கு வந்து அவரோட பேர் வந்து வச்சுருவாங்க. பதே ஹைதர். சிப்பாய் கழகம் கிடையாது, வேலூர் கழகம். அவர் தான் வந்து வேலூர் கழகம் வந்து உருவாக வந்து வழிவகுப்பார். அடுத்தது 10th ஸ்டாண்டர்டோட லாஸ்ட் லெசன் தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள். அதோட புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தென்னிந்திய நல உரிமை கழகத்தை இவ்வாறும் அழைக்கலாம். நீதி கட்சி, தென்னிந்திய நல உரிமை கழகம் ரெண்டும் ஒன்று தான். நீதி கட்சியை பெரியார் மாற்றி அமைத்தது. நீதி கட்சியை வந்து பெரியார் வந்து எப்படி பேர் மாற்றம் செஞ்சார்னா திராவிடர் கழகம்னு பெயர் மாற்றம் செஞ்சார். 1937 வந்து அவங்க தோல்வி அடைந்தனால திராவிடர் கழகம்னு பெரியார் வந்து பேர் மாற்றினார். தமிழ்நாட்டின் தலைசிறந்த சமுதாய சீர்திருத்தவாதி ஈவேரா ராமசாமி பெரியார். தமிழ்நாட்டோட தலைசிறந்த சமுதாய சீர்திருத்தவாதி வந்து பெரியார். வைக்கம் அமைந்துள்ள இடம் கேரளா. CN அண்ணாதுரை மக்களால் அன்போடு அழைக்கப்படுவது அண்ணா. திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் CN அண்ணாதுரை. CN அண்ணாதுரைக்கு முனைவர் பட்டம் வழங்கியது அண்ணாமலை பல்கலைக்கழகம். டாக்டர் முத்துலட்சுமியின் சீரிய முயற்சியால் புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கப்பட்ட இடம் அடையார். அகில இந்திய மகளிர் மாநாட்டு நடைபெற்ற இடம் பூனா. அகில இந்திய மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் பூனா. டாக்டர் முத்துலட்சுமியால் தொடங்கப்பட்ட அனாதை இல்லத்திற்கு பெயர் வந்து ஔவை இல்லம். டாக்டர் தர்மால் தமிழ் ஆசிரியருக்காக நடத்திய போராட்டம் வந்து இலவு வாரம். மூவலூர் ராமவிரதம் பிறந்த ஆண்டு 1880. அடுத்தது பொறுத்துக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீதினா வந்து ஆங்கில செய்தித்தாள். வைக்கம் வீரர் ஈவேரா ராமசாமி பெரியார் தான் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார். அடுத்தது தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டவர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. வீர தமிழனை என்று அழைக்கப்படுவர் வந்து டாக்டர் தர்மாம்பாள். ஏன்னா அவர் தமிழுக்காண்டி ரொம்ப போராடினால அவருக்கு வீர தமிழன்னு பெயர் வழங்கினாங்க. நீதி கட்சி TM நாராயணரால் தொடங்கப்பட்டது. TM நாராயணர் மற்றும் தியாகராய செட்டியாரால் உருவாக்கப்பட்டது தான் வந்து நீதி கட்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவுடன் சந்திப்போம்.